வாங்க தக்காளி பழம் வெங்காயம் வாங்க போவோம். நான் இங்கே வந்து பாம்பே பொறுத்த வரைக்கும் நாட்டு தக்காளிலாம் கிடைக்காது. இப்படி இருக்கிற இந்த பெங்களூர் தக்காளி கீழே போட்டு இல்லை யார் மேலே எரிஞ்சா கூட அது உடையாது. அவ்வளோ சூப்பர் தக்காளி எங்களுக்கு கிடைக்கும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், காய் மாதிரியே தான் இருக்கும். அதை குழம்பு வச்சாலும் காய் மாதிரியே தான் இருக்கும். நாட்டு தக்காளி ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். இது வந்து 1 கிலோ 40 ரூபான்னு சொன்னாங்க. நேற்று நான் போய் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்தேன். எல்லாமே தள்ளுவண்டி கடை தான் இங்கே ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். கடையில் போனால் 10 ரூபா கூட இருக்கும், அவ்வளோதான். 10 ரூபா இருக்காது, 5-6 ரூபா கூட இருக்கும். இது வந்து வெள்ளைக்கூடு வந்து 1/4 கிலோ 40 ரூபாயா. எப்பவும் வெள்ளைக்கூடு எங்கள் வீட்டில் வேலை செய்கிற அக்கா வாங்கிட்டு வருவாங்க, இல்லைன்னா எங்கள் மாமி தான் வாங்கிட்டு வருவாங்க. ஆனால் நேற்று நான் வாங்க போயிருந்தேன்னா அதுக்கு பிறகு தான் தெரிஞ்சிச்சு வெள்ளைக்கூடு விலை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. எனக்கு இது வரைக்கும் தெரியாது 1/4 கிலோ 40 ரூபான்னு சொல்லிட்டு. நானே கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். ஏன்னா கொஞ்சம் பெரிய இதாக இருந்துச்சு. வெங்காயம் வந்து 1 கிலோ 30 ரூபா. உங்கள் ஊர்லலாம் சொல்லுங்கள் எவ்வளோ ரூபான்ட்டு. வெங்காயம் வந்து ஈர வெங்காயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா மழை பெஞ்சிட்டு பார்த்தீங்களா, வெங்காயம்லாம் நல்லா நனைஞ்சிட்டு. அப்புறம் இதுதான் கொஞ்சம் வெட்டதுக்கு ஈஸியாக இருக்கும்னு பெரிய பெரிய வெங்காயமாக தேடி பார்த்தோம். சின்ன வெங்காயம் வந்து நான் இன்னும் வாங்கலை. வாங்கும்போது அந்த பிளாக்கையும் போடுதோம். நான் உருளைக்கிழங்கு நிறையா யூஸ் பண்ணதுனால வாங்கலை. அப்புறம் வந்து பூக்கடையில் வந்து ஒரு முறை 20-30 ரூபா அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. முடியே இல்லை பார்த்தீங்களா, அதனால பூலாம் வாங்கலை. அதுக்கு பிறகு வந்து இந்த ஊற வச்ச பயிர் வகைகள்லாம் வச்சுருந்தாங்க. 1/4 கிலோ வந்து 20 ரூபா 30 ரூபா 40 ரூபா ரேஞ்சில். அது வீட்டில் ஊற போடுறது தான் பெஸ்ட்டு. திரும்ப சிக்கன் கடைக்கு போயிருந்தேன். சிக்கன் கடையில் வந்து இந்த சிக்கன் கடைக்கு ஸ்பெஷல் வீடியோ ஒன்று வரும் இந்த வாரம், இல்லைன்னா அடுத்த வாரம். இங்கே என்ன ஸ்பெஷல்னா, நீங்கள் என்ன சிக்கன் எப்படி இப்போ ஈரல் கேட்டிங்கன்னா, கழுத்து பாகம் மட்டும் கேட்டிங்கன்னா, ட்ரம் ஸ்டிக் கேட்டிங்கன்னா, என்ன கேட்கிங்களோ அதை மாதிரி அவங்க உங்களுக்கு வெட்டி தருவாங்க. இந்த ட்ரம் ஸ்டிக் வந்து 1 கிலோ 160 ரூபா. ஆனால் சிக்கன் விலை 140 ரூபா. போன்லெஸ் வந்து 220 ரூபா இப்படின்னு சொன்னாங்க. நான் ஒரு தடவை தனியாக போடுறேன். யாரெல்லாம் மலாய் சாப்பிட்ருக்கீங்க, இந்த மலாய்க்காரன் தள்ளு வண்டியில் இப்போ எல்லா தண்டு வண்டியிலையும் ஸ்கேனர் இருக்குது. மலாய்க்காரர் தள்ளு வண்டியில் ஸ்கேனர் வச்சுருந்தாரு. 1/2 கிலோ வந்து அவன் வந்து 1/4 கிலோ வந்து 50 ரூபான்னு சொன்னான். காஸ்ட்லி தான். ஆனால் எனக்கு மலாய் ரொம்ப பிடிக்கும், எங்கள் அண்ணிக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்படி தாங்க இருக்கும் பாம்பேயில் தள்ளுவடி. இந்த தெரு மாதிரி இருக்கும், அதை கல்லின்னு சொல்லுவாங்க. அந்த தெருவில் இப்படி வரிசையாக வச்சிட்டு இருப்பாங்க. பாம்பேல வந்து இப்போ ரீசன்ட் டேஸில் 2-3 டேஸாகவே நிறைய கொய்யாக்காய்க்குள்ள இப்படி கொய்யாக்காய் கிடைக்குது. இது நாட்டு கொய்யான்னு நினைக்கிறேன். 1 கிலோ 50 ரூபா. நான் அதுவும் வாங்கினேன். நேற்று வந்து சில்வர் ஜூப்ளிக்கு அந்த கிராஸ் வந்துச்சு எங்கள் வீட்டில். என் பிள்ளை எப்படி விழுந்து வேண்டான்னு பாருங்க. ஏன்னா அவனுக்கு ஸ்கூலில் நல்ல மார்க்ஸ் வரணுமா. நல்ல மார்க்ஸ் வரலன்னா நான் உங்ககிட்ட சொல்கிறேன், சரியா? அவன் இப்படி வேணா எங்கள் அப்பு தான் ப்ரேயர் சொல்லி, நாங்கள் வந்து ஜொப்மால சொல்லி ப்ரேயர் சொல்லி, அத்தான் வந்து பெங்களூர் போயிருக்கனால நாங்களே ப்ரேயர் பண்ணி முடிச்சிட்டோம். இன்னைக்கு வீடியோவில் தான். தேங்க்யூ.